இப்ப என்ன பண்ணணும்? நேரா நடந்து போகணும் 4 ஸ்டெப்பு. அங்க போய் நின்று லெஃப்ட் சைடுக்கா திரும்பி கேமராவை பார்த்து வணக்கம் சொல்லணுமா? சரி, ஓகே, பண்ணிடலாம். 1 2 3 4. திரும்பி கேமரா பார்த்து வணக்கம். உங்க விஜய் வணக்கம் வேணா வரட்டா அப்படின்னு பாடணும். 4 ஸ்டெப்பு வந்தா தலைக்கிட்ட ஃப்ரேமு கட் ஆகுமா? கொஞ்சம் பின்னாடி போகணுமா? ஓகே. வலதுபுறம் திரும்பி தலையை குமிந்து அழுகவும். அடுத்தது சாரி கேட்கணுமா? சாரி. அடுத்தது தொண்டையை 2 முறை சிறுமவும். உறவுகளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் உறவுகளே அப்படின்னு 3 டெசிமல் சவுண்ட்ல கத்தணுமா? உறவுகளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் உறவுகளே. திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு எதிரி, திமுக ஒரு திமுக அப்படின்னு 4 டிஜிட் சவுண்ட்ல கத்தணுமா? ஓகே. திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு திமுக கட்சி, திமுக ஒரு திமுக. பேப்பர் பக்கம் வந்தீங்கன்னா அடுத்தது ப்ளீஸ் டர்ன் ஓவர் த பேஜ். திமுக ப்ளீஸ் டர்ன் ஓவர் த பேஜ். திமுக இது வரைக்கும் டர்ன் ஓவர் பேஜ் பண்ணவே இல்லைங்க. திமுகக்கு டர்ன் ஓவர் பேஜ்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா திமுகக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் ஊழல் ஊழல் ஊழல். ஏன்னா அடுத்த பக்கத்து திரும்புறதுக்கு எதுவும் சொல்லவே இல்லையே. எது டர்ன் ஓவர் பேஜ்னா அடுத்த பக்கத்து திரும்ப? ஐயோ, அதை வேற பேசிட்டேன்னு. பரவாயில்ல, நம்ம ஆளுங்க தானே, அதுக்கும் கத்து வைங்க. வேலூர்ல வெயில் அடிக்குது. பேசுறேன். வேலூரில் வெயில் அடிக்கிறது. என்ன காரணம்? திமுக திமுக திமுக. அப்படியே மெதுவாக நடந்து ஒரு வட்டம் அடிக்கவும். திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். கரூரில் என்னை பழி வாங்கினார்கள், கரூரில் என்னை பழி வாங்கினார்கள். சிஎம் என் ஃப்ரெண்டு. கரூரில் என்னை பழி வாங்கினார்கள், கரூரில் என்னை பழி வாங்கினார்கள். சிஎம் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா இருக்கிற உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? ஸ்டாலின் சார்னு சத்தமாக கத்தவும். ஸ்டாலின் சார் 3 முறை கத்தவும். ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார். ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போர், ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போரே. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இது அப்படியே திருப்பி படிக்கவும். போரே ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான். ப்ளீஸ் டர்ன் ஓவர் த பேஜ். திமுக டர்ன் ஓவர் ஓகே பேசிடலாம். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த நிர்வாகிகளே, உங்களுக்கு எல்லாம் வணக்கம். நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறீங்களா இல்ல ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறீங்களா? நீங்க சொல்லுங்க நிர்வாகிகளே. கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட வந்த தாவேகாவின் நிர்வாகிகளே சொல்லுங்க. இந்த விஜயின் ரசிக தொண்டர்களே சொல்லுங்க, நீங்க யாருக்கு ஆதரிக்கிறீங்க? விஜய்க்கா ஸ்டாலினுக்கா? எல்லாரும் விஜய் விஜய்னு கத்துவாங்க. ஏன்பா எனக்கு கொடுத்த பேப்பர் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. எல்லாரும் விஜய் விஜய்னு கத்துவாங்க. இதுதான் ப்ரூஃப், இதுதான் ப்ரூஃப்னு 2 கையும் விரிச்சு கத்துங்க. இதுதான் ப்ரூஃப், இதுதான் ப்ரூஃப். ஐயோ, கைய விரிச்சா பேப்பர் கீழே விழுகுன்னு எழுதலையே, என்ன பண்றது? இதுதான் 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 ப்ரூஃப். பேப்பரை கீழே போட்டுட்டு அழுதபடியே எடுக்கும். இது ஸ்கிரிப்டே இதுதானா? தெரியாம பண்ணிட்டேனே. ஆக்சிடென்டா பண்ணாலும் ஸ்கிரிப்ட் படி பண்றதுல தளபதி தளபதி தான்டா. என்னோட 33 இயர்ஸ் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படுதுடா. நாங்க யாரையும் கூப்பிடலனாலும் வாலண்டியரா வந்து வண்டியிலேயே வாண்டடா வந்து வண்டியில ஏறாதீங்கன்னு நக்கலா பேசணும். இங்க சிலருங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தியெல்லாம் நம்ம பேசலைன்னா கூட வாண்டடா வந்து வண்டியில ஏறுறாங்க. வண்டியில ஏறியவர்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம். ஹலோ, ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ஏன் கேக்குதா? நான் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இதுல எழுதாத, அதையும் சேர்த்து படிச்சுட்டு இருக்கேன். நடக்க போற தேர்தல் தமிழ்நாட்டுல தான் நடக்குது. டெல்லியை ஏன் இழுக்கிறீங்க ஸ்டாலின்? ஓகே ஓகே. நடக்க போற தேர்தல் தமிழ்நாட்டுல தானே நடக்குது, டெல்லியை ஏன் இழுக்கிறீங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா?
அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது இன்னொரு முறை கத்தவும் ஸ்டாலின் சார். அது இந்த வார்த்தை இல்ல சார். நடக்க போற தேர்தல் தமிழ்நாட்டுல தானே நடக்குது, டெல்லி ஏன் கூப்பிடுறீங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு இன்னொரு முறை கத்தவும். நீங்க என்ன நம்புறீங்களா, ஸ்டாலின் நம்புறீங்களான்னு என் ஸ்டைல கேட்கணுமா? இதே கை வந்த கலை. என் ஸ்டைல கேட்டுக்கிறேன் விடு. என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களே, குட்டி குட்டி நண்பா நண்பீஸ் தோழா தோழீஸ், அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்க விஜயும் யூ பீப்புள் ஆர் பிலீவிங் மீ ஆர் மிஸ்டர் ஸ்டாலின்? நீங்க என்ன நம்புறீங்களா, இந்த ஸ்டாலின் சார நம்புறீங்களா? மத்தியான லஞ்சுக்கு பிரியாணி ரெடி. சிஎம் சார், மத்தியான லஞ்சுக்கு பிரியாணி ரெடி சார். இது எனக்கு அனுப்புன மெசேஜ். இதையே இப்போ அனுப்புறீங்க, நான் அதையும் சேர்த்து படிச்சுட்டு இருக்கேன். சிஎம் ஸ்டாலின் சார், ஒரு உருட்டு உருட்டுறீங்க. ஸ்டாலின் சார், என்ன சார் புதுசா ஒரு உருட்டு உருட்டுறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒண்ணு உருட்டுனாரு. என்ன ப்ளீஸ் டர்ன் ஓவர் பேஜ், இத படிச்சிட கூடாது. 118வது பக்கத்துல படிக்கிற சார். இப்ப கேளுங்க. தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு. என்ன அவதூறு பேசுனா தமிழ்நாடு மக்களை அவதூறு பேசுறீங்க. என்ன அவதூறு பேசுறீங்கன்னா என்ன பேசல, தமிழ்நாடு மக்களை பேசுறீங்க. எனக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றதா அர்த்தம். எனக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றதா அர்த்தம். ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. விஜயும் தமிழ்நாட்டு மக்களையும் பிரிக்க முடியாது, நாங்க ரத்தமும் சதையுமாக இருக்கிறோம். ஸ்டாலின் சார், தமிழ்நாடு மக்களையும் பிரிக்க முடியாது சார், நாங்க ரத்தமும் சதையுமாக இருக்கிறோம் சார். ரத்தமும் சதையுமாக இருக்கிறோம் சார். சிஎம் ஸ்டார் ஸ்டாலின் சார். விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. இதுல சில அனுபவசாலிகள்லாம் என்ன பாப்பான்னு சொல்றாங்கறத அழுத்தி சொல்லணுமா? இதுல சில பழைய அரசியல்வாதிகள்லாம் என்ன பாப்பான்னு சொல்றாங்க. பாப்பா அழுத்தி பாப்பான்னு சொல்றாங்க. கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இதெல்லாம் எங்களுக்கு சசப்பி. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஐயோ, ஒரு விஷயங்க, இவ்வளவு நேரம் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டேன். இனி என்னோட கிரைம் ஸ்கிரிப்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கோரிக்கைங்க, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திருப்பி இங்க இருந்து 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வேலூர் டு சென்னைக்கு 4 மணி நேரம் டிராவல் பண்ணணுங்க. இந்த பேக் பெயின் இருக்குதுங்க, ரொம்ப நேரம் வண்டியில உட்காந்து போனது கிடையாது, ஃபிளைட்ல ஓடிடுவேன். அதனால யாரும் வண்டிக்கு முன்னாடி பின்னாடி விழுந்து லேட் பண்ணிடாதீங்க. விழுந்து செத்தா பரவாயில்ல, எனக்கு லேட் ஆயிடக்கூடாது. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு நேரத்துல அனுப்பிச்சு வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் ஃபிளைட்ல போய்க்குவேன். அப்போ என்ன நீங்க குறுக்கால வந்தாலும் பரவாயில்ல. நீங்க வெயில நில்லுங்க, தண்ணி குடிக்காம போங்க, சாப்பிடாம வாங்க, எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, எழுதாம போங்க, குழந்தைங்களை விட்டுட்டு வாங்க, விட்டாம வாங்க. ஆனா உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. மக்களோட மக்களா நான் நிப்பேன். இப்படி விஜய் பேசட்டும், தப்பு இல்ல, ஆனா நாம பேசணும். ஏன்னா இது எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.